கப்பலோட்டிய தமிழர் இயல் 3ல கொடுத்துருக்காங்க. இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறிமயங்கி கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். உங்களுக்கு சிலபஸில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. யூனிட் 8 அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 8ல் வஉசி பற்றி படிப்பீங்க. இந்திய கடலாட்சி எமதே. ஸோ ஆங்கிலேயர்கள் எதுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னா ட்ரேடு, வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. வாணிகம் தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமே. இந்த வாணிபத்துக்குள்ளே கையை வச்சா ஆங்கிலேயர் தோக்கடிக்கலாம் அப்படின்றதுக்காக முதல்ல அந்த அடிமடியிலேயே கை வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிளாக திங்க் பண்ணி கை வச்ச ஒருத்தர் தான் கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு நம்ம சொல்கிற வஉ சிதம்பரனார். ஸோ இவர் கட்டமான ஒரு தமிழர்களுடைய வீரத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே பயங்கரமான ஒரு லெசனாக இருக்கும் இந்த லெசனும். 2 பேருமே சரி, முத்துராமலிங்க தேவனாரும் சரி, வஉ சிதம்பரம் பிள்ளையும் சரி, பயங்கரமான லீடர்ஸ் இவங்களுடைய எஃபிஷியன்சி, இவங்களோட கேப்டன்சி தான் இந்த 2 இதுலையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமானதை பார்க்கலாம் பாருங்கள். கொற்கை துறைமுகத்தில் தான் பாண்டியனுடைய மீன் கொடி உயர்ந்து பறந்துட்டு இருக்கு. ஸோ பாண்டியர்களுடைய கொடியும் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன கொடி அப்படின்னா மீன் கொடி. அதே மாதிரி பாண்டியர்களுடைய துறைமுகம் ஞாபகம் வச்சுக்கலாம், கொற்கை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வசையொழிய வாழ்வாரை வாழ்வர் அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா வள்ளுவர், திருவள்ளுவர். இதில் நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுறதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் லெசனை கூட நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். வளமார்ந்த துறைமுகமே இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. ஸோ சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்குனவர் தான் யார் அப்படின்னா வஉ சிதம்பரனார். சுதேச கப்பல், சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவர். அந்த கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறவர் யாருன்னா பாண்டித்துரையார். சும்மா ஷேர் போட்டு அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதனுடைய செயலாளனாக இருந்து பணி செய்த வாய்ப்பு தான் வஉசி அவர்களுக்கு கிடச்சிருக்கும். அதனுடைய செயலாளர் வஉசி. அடுத்து பாருங்க, அந்த கப்பல் கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இருந்து தான் இவங்களுக்கான சந்தோஷமே வந்துச்சு. இங்கே தமிழர்களுக்கு சந்தோஷமா இருக்கு, பிரிட்டிஷ்க்கு அங்கே மிகுந்த வேதனையை உருவாக்கிக்கிட்டு இருந்த டைம் இது. கொழும்பு அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கேருந்து இலங்கை வரைக்கும் கப்பல் விட்டவர் யார் அப்படின்னா வஉசி. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி நமக்கு தேவை. டிஎன்பிஎஸ்சியில் இருந்து கொஷின்ஸ் கேட்ட ஏரியா என்ன அப்படின்னா, இந்த கப்பல் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கம்பெனியில் இருந்து குத்தகைக்காக கப்பல் வாங்கியிருப்பாங்க. அந்த குத்தகை நிறுவனத்தினுடைய பெயர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பெயர் ஷாலைன் ஸ்டீரியர்ஸ். இந்த கப்பல் நிறுவனத்திட்ட இருந்து தான் கப்பல் வாங்குறாங்க. ஆனால் இவங்களும் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் கூட ஒன்று சேர்ந்துட்டு இவங்களுக்கு ஃபேவராக பிஹேவ் பண்ணலை. அதனால தான் சொந்தமாக 2 கப்பல் வாங்குறாரு. எஸ்எஸ் லாவோஸ், எஸ்எஸ் கேலியோஸ் அப்படிங்கிற 2 கப்பலை சொந்தமாக வாங்குவாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதேச இயக்கம் பேரில், கப்பல் பேரில் கூட இருக்கு பாருங்க, சுதேச ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி. அதே மாதிரி சுதேசி அப்படிங்கிற மேலே ரொம்ப ஒரு டீப்பான ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தவர் யார் அப்படின்னா வஉசி. இதனால தான் சுதேச சங்கங்கள் உருவாக்கியிருப்பார். சுதேசி பண்டகசாலை, தர்ம சங்க, நெசவு சபை இது எல்லாமே உருவாக்கியிருப்பார். பண்டகசாலை கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, முத்துராமலிங்கனாரோட இதில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இவரும் உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி நெசவு சபையும் உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஆங்கிலேயர்களுடைய இந்த ட்ரேடிலேயே கை வச்சதுனால இவருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் பாதிப்புகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சுதேசி கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். ஸோ இப்படிலாம் விட்டு சொல்லி இவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இவர் போகலை. அந்த அளவுக்கு இந்திய பற்றுதான் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்றும் வடநாட்டிலே மார்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். ஸோ இவர் யாருன்னு பாருங்க, படிச்சிருப்பீங்க மாடர்ன் இந்தியாவில். சுதேசி இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நம்ம திலக் அவர்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா முத்துராமலிங்கனார், அவரும் திலகரை ஃபாலோ பண்ணார். அப்போ திலக் அப்படிங்கிறவர் யாருன்னு நம்ம சொன்னோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லி நம்ம சொன்னோமா. ஸோ அப்போ திலகரும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு தான்.
வஉசியும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான், தென் முத்துராமலிங்கனாரும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க மாடரேட் கிடையாது. இப்போ நீங்கள் மாடர்ன் இந்தியாலையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், பாரதியார் அப்போ யாராக இருப்பார்? ஆப்வியஸ்லி அவரும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். எல்லாமே ஒரே மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சேம் குரூப் ஆஃப் த பீப்புள்ஸ் இவங்க. தென் அடுத்தது பாருங்கள், தெரிந்து தெளிவோம்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீதிபதி பின்ஹே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பற்றியலும் புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த நீதிபதி பின்ஹேவை பற்றி ஒன்று தெரியணும் அப்படின்னா, நம்ம வஉசி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தவர் தான் நீதிபதி பின்ஹே. அவர் தான் இப்படி சொல்லியிருக்காரு. எதிரியின் வாயாலேயே வாழ்த்து பெற்றிருக்காரு வஉசி அவர்கள். 40 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா, கோவை ஜெயிலில் தான் அடைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இதில் பாருங்கள், இவர் கொடுத்த தண்டனைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. இரட்டைனா 20-20 40ன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த சிறைச்சாலை, கோவை சிறைச்சாலை கொடுத்துருக்காங்களா, கண்ணனூர் சிறையிலும் கோவை சிறை 2 சிறையிலையுமே அவர் இருந்திருப்பார் 20 ஆண்டு காலம். இவர் கூட சேர்ந்து இருந்தவர் யார் அப்படின்னா, திண்டுக்கல் சிவா அவர்கள். திண்டுக்கல் சிவாவுக்கும் இதே மாதிரி தான், அவருக்கும் செக்கழுத்து காலில் புண்ணு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தே போயிருப்பார் அவர். இந்த அளவுக்கு கொடூர துயரங்களை ஃபேஸ் பண்ணவங்க தான் நம்மளுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள். அடுத்தது பாருங்கள், நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். பாருங்க, இப்போ இவ்வளோ தூரம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா இவர் வேலை இல்லாமல் இருந்தார் கிடையாது. இவருக்குன்னு சொத்துக்கள் இல்லாமல் இருந்துச்சா கிடையாது. இவருக்கு எல்லாமே இருக்குது. இவர்கிட்ட வேலை இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, வசதியான இடம்தான். ஆனாலும் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ஒரே காரணம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேணும். ஸ்வதேசி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் எல்லாத்துக்குமே காரணமான ஒன்று. சுதேச நாடு, சுவதேச பொருள்கள் எல்லாமே, அந்நியர்களை எதிர்த்த போராட்டம், ஆங்கிலேயர்களுடைய வாணிபத்திலேயே கையை வச்சது அப்படின்னு சொல்லி மறக்க முடியாத அளவுக்கு செயல்களை செஞ்சவர் தான் வஉ சிதம்பரனார் அவர்கள். தென் இந்த இடத்துலையும் பாருங்க, இவர் தொல்காப்பியத்தை படிச்சு என் தொல்லையெல்லாம் மறந்தேன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்நிலையை கற்று கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன்கிறாரு. நூல்கள் படித்த ஆர்வம் வஉசிக்கு அதிகமாக இருக்கு. தென் அடுத்தது பாருங்க, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்ற தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மையை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி யூனிட் 8 வஉசி பற்றின கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெய்யறிவு மெய்யறம், இவர் உண்மையை தான் சொல்லியிருப்பாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, வருங்கால பெருவாழ்வே காலம் கடிது சென்றது, என் சிறை வாழ்வு முடிந்தது, இந்நகரை வந்தடைந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இவருக்கு ஒரு சிறையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. சிறை வாழ்வு முடிஞ்சு அவருடைய ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்து பாருங்கள், இவர் வந்து நம்ம வக்கீல்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அப்போ வக்கீல் மாதிரி இருந்தவர் திரும்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரா கிடையாது. திரும்பவும் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம். கடையை வச்சு கடையில் வாழ்க்கையை நடத்துவார், வாழ்க்கையை வாழ முடியாமல் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய வக்கீல் தொழிலை செய்கிறதுக்காக திரும்ப போய் பெர்மிஷன் கேட்குறாரு பிரிட்டிஷ் கிட்ட, கொடுக்கல. ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருக்காரு. கடைசி பார்த்தீங்கன்னா வாலேஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதி இவருக்கு உதவுவார். அந்த வாலேஸ் தான் ஓகே உங்களுடைய பணியை நீங்கள் தொடரலாம்னு சொல்லியிருப்பாரு. நன்றி மறவாத வஉசி அவர்கள் வாலேஷ் அவர்களுடைய பெயரை தன் மகனுக்கு சூட்டி வாலேஸ்வரன் என பெயர் வச்சிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று, நன்றி உணர்வு எல்லாம் இருந்தவர் தான் வஉசி. இந்த லீடர்ஸ் எல்லாம் இங்கே படிக்கிறதுக்கே நம்ம ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்கோட தான் இருக்கணும். அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ வாலேஸ்வரன் பாருங்கள், சுதந்திர போராட்டம் எங்கே பார்த்தாலும் இருக்க போது எல்லா விஷயங்கள்லையுமே நன்றி உணர்வு, தியாக உணர்வு, மக்களுக்கான அர்ப்பணிப்பு, தன்னுடைய சொத்தை வித்தும் கப்பல் வாங்கி விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு பேரும் புகழோடு வாழ்ந்தவங்க தான் வஉசி. நாட் ஓன்லி வஉசி, இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனில் முத்துராமலிங்கனார் அவரும் தன்னுடைய சொத்துக்களை ஃபுல்லாக உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாரு. இவங்க எல்லாருடைய முக்கியமான மெயின் கருப்பொருள், மெயின் கான்செப்ட் சுதந்திர போராட்டம் தான். தென் அடுத்து பாருங்கள், பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம். ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னா சிதம்பரனார். ரொம்ப உருக்கமாக பேசியிருப்பார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், வெள்ளம் எங்கே இருக்கும், ஆறு
கடல், இங்கே தான் வெள்ளம் வரும். இங்கே கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்ந்து வரக்கூடியது கப்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெள்ளத்தில் கப்பல் போகும், கப்பலை விட்டவர் சிதம்பரனார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ராபி சேது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லின் செல்வர்னு சொல்கிறாங்க. ஸோ ராபி சேது அவர்களை சொல்லின் செல்வர்னு சொல்லுவோம், ரொம்ப முக்கியம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதுகை மோனையோட பேசக்கூடியவர் இவர். நம்ம எதுகைனா என்ன, மோனைனா என்ன, ஏபுனா என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப அதே இங்கே சொன்னோம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் த டைம் ரொம்ப போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் திரும்ப திரும்ப போக வேண்டாம், பழைய வீடியோஸில் இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவர் எழுதிய நூல் தமிழ் இன்பம் அப்படிங்கிற இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் நூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் இன்பம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல். அது போக ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை ராபி சேது அவர்கள் எழுதியிருக்காரு. அடுத்தது இந்த ராபி சேது பிள்ளையுடைய நூல்களுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். பாருங்கள், சேது படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, விக்ரமுடைய படம் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் யாரும் இல்லாத மாதிரி ஒரு எண்ட் ஆஃப் இதில் முடித்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கு போனாலும் விருந்து வைப்பாங்க. அது ஆத்தங்கரை பக்கம் போனாலும் சரி, கடற்கரை பக்கம் இருக்கிற ஊருக்கு போனாலும் சரி, அங்கே என்ன வைப்பாங்க, விருந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சேது அவர்கள் மேடையிலலாம் பேசியிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்குனாலும் சரி, கடற்கரை ஓர ஊருக்குனாலும் சரி, ஆற்றங்கரை ஓர ஊருக்குனாலும் சரி போனால் அங்கே விருந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி மேடை பேச்சுகளில் சேது சொல்லுவார். அவர் ஒரு சொல்லின் செல்வர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதோட இந்த லெசனும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இலக்கணம் வழக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இயல் 3ல் முக்கியமான ஒரு இலக்கணம், எண்ட் ஆஃப் த பார்ட் இது. வழக்குனா முதல்ல என்ன, இது ரொம்ப நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் வழக்குங்கிற வார்த்தை. ஸோ இப்போ வழக்கு, வழக்கமான, எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறு பயன்படுத்துவதே வழக்கு என்பர். இப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சிருக்கலாம். என்ன வார்த்தை அப்படின்னா வழக்கமான அப்படிங்கிற இந்த வார்த்தை. இந்த வழக்கமான அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கலாம். வீட்டில் பொது இடங்களில் வழக்கமாக இப்படி பண்ண மாட்டேயே, இந்த பழக்கம் நமக்கு வழக்கமான பழக்கம் கிடையாதே அப்படின்ற மாதிரி இந்த ரெகுலாரிட்டியை மீன் பண்ணுற வார்த்தை தான் வழக்கமானங்கிற ஒரு வார்த்தை. சரி, இப்போ இந்த வழக்குன்றதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, 2 பிரிக்கிறாங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்குங்கிறது மட்டும் 3 தான் இருக்குது. இது நீங்கள் என்னமோ ஏதோ அப்படின்னு மக்கப் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டோட படிக்க தேவையில்லை, புரிஞ்சுக்க முதல்ல ட்ரை பண்ணுங்கள். இயல்பு வழக்குனா என்ன, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு ஒரு 3 இருக்குது. ஏதோ ஒரு 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, இலக்கணம் உடையதுன்னா என்ன, இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடைய சொல்லாகும். இப்போ பாருங்கள், நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை பாருங்கள், நமக்குடைய பொருள் எவ்வகை மாறுபாடு இல்லாமல் இயல்பாக தான் தருது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா, ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல இலக்கணம் உடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எந்த வகை மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே இருக்கிற மாதிரியே புணரக்கூடிய சொற்களை தான் இலக்கணம் உடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இலக்கண போலி. இதுக்கான டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில இடங்களில் தோணும், நல்லா கவனிக்கும் போது ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுதான் இலக்கண போலி. இப்போ பாருங்கள், இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இல்முன்னா என்ன அர்த்தம், இல்லத்தின் முன் அர்த்தம். ஆனால் அதை நம் முன்னோர் முன்றில் என மாற்றினர். முன்றில் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முன்னுங்கிறத முன்னாடி போடுறாங்க, இந்த இல்லுங்கிறத பின்னாடி போடுறாங்க, அதான் முன்றில். கிளையின் நுனியை என்ன சொல்லணும், இப்போ பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறோம் நம்ம, நார்மலாக பாருங்கள், இப்போ பொங்கல் வேறு வரப்போகுது இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவாங்க. அப்போ இல்லத்தின் முன் கோலம்னு தானே சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாங்களாம் முன்னோர்கள், முன்றில்னு சொல்லி சொல்கிறாங்களாம். எஸ், அதே மாதிரி கிளையோட நுனி என்னன்னு சொல்லணும், அந்த கிளை நுனியில் பாறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நுனிக்கிளைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி உல்டாவாக யூஸ் பண்ணுவோம். அப்படி உல்டாவாக யூஸ் பண்ணுறது தான் இந்த இலக்கண போலி. அப்போ நுனிக்கிளை அப்படின்னு மாறுது.
கிளை நுனின்னு தானே சொல்லணும். ஆமா இல்லைன்னு தோணுதா? ஸோ கிளை நுனின்னு சொல்கிறத நுனிக்கிளை அப்படின்னு மாற்றிடுறோம். இதுதான் இந்த இடத்துல இலக்கண போலியாக இருக்குது. அடுத்தது பாருங்க, இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாட்டினாலும் கூட பரவாயில்ல, இலக்கணம் உடையது மாதிரியே இது தோணுது. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, ஒரு சென்டென்ஸ் இருக்கும். நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது, எஸ்பெஷலி இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும்போது ஸ்டெம்ப் என்ன சொல்லுவோம், நடு சென்டரில் போய் வை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நடு சென்டர்? நடுவுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தானே, நடு சென்டர். இதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே பொருள். இங்கே அப்படியே உள்டாவாக மாற்றி யூஸ் பண்ணுறது. இல்லத்தின் முன்னா முன்னில்னு யூஸ் பண்ணுறது, அதாவது முன்றில்னு மாறிடுச்சு. கிளை நுனினா நுனிக்கிளைன்னு மாற்றி சொல்கிறது. அப்போ இதை பார்க்கையில நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரியே தோணும், ஆனால் அது நார்மல் கிடையாது. அதுதான் இலக்கண போலி. முடிஞ்சு. அடுத்தது பாருங்க, போலினாலே டூப்ளிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோதான். பார்க்க உண்மை மாதிரியே தெரியுது, ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, ஃபுல்லாக டூப்ளிகேட். அடுத்து பாருங்க, இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதே ஆகும். எனவே முன்பின்னாக தொக்க போலி என்பர். இப்போ அதுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. புறநகர் என்ன சொல்லுவோம்? புறநகர். நகர்ப்புறம்னு வரணுமா, அதான் புறநகர்னு இருக்கு. கால்வாய், வாய்க்கால்னு வரணும். ஒரு சில டவுட்டே இருக்கும், அப்போ கால்வாய் வேற வாய்க்கால் வேறையா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். கால்வாய், வாய்க்கால் தான் கால்வாய்ன்னு மாறிடுச்சு. சதை தான் தசைன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி கடைக்கண், கண்ணின் கடைப்பகுதி, கண்ணோட இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணோட கடைப்பகுதி இதான் கடைப்பகுதி. ஆனால் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், கடைக்கண் சொல்லி சொல்கிறோம். கண்ணோட கடைப்பகுதி இது கூட மாறிடுச்சு. இதுதான் இலக்கண போலி. அப்போ முன்னும் பின்னும் மாறி வந்ததுனால முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரிந்து தெளிவோம். இப்போ நம்ம வாயில் முன்றில்லாம் சொல்கிறதில்ல, நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டு வாசல் அப்படின்னு சொல்லுவோம். வாசலில் யாரோ வந்திருக்காங்க, வாசலில் கோலம் போட்டாச்சா, வாசலில் தண்ணி தெளிச்சாச்சா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை பாருங்கள், இல்லத்துக்குள் நுழையும் வழி தான் இல்வாய். இல்லத்தின் வாய் தானே அது. இப்போ வீடு இருக்குது, வீட்டோட வாய்ப்பகுதி தான் அது, இந்த வீட்டோட வாய்ப்பகுதி தான் இது. ஆனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம், வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இலக்கண போலி. இலக்கண போலின்னு டூப்ளிகேட். அப்போ இதை நம்ம இல்லத்தின் முன்னுன்னு தான் சொல்லணும், அதை இல்லத்தின் வாயின்னு தான் சொல்லணும். நம்ம இதை வாயில்னு மாற்றி சொல்கிறோம். ஆனால் வாயில்ங்கிற சொல்லு வழக்கத்தில் வாசல்னு மாறி நிற்கிது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். வாயில்ங்கிற சொல் என்ன ஆயிடுச்சு, பேச்சு வழக்கில் வாசல்னு மாறிடுச்சு. அப்போனா இது மருவு. மருவு என்பதன் பொருள் மருவி வந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாஞ்சை அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய லெசன் பார்த்தோம் இல்லையா, பாஞ்சை. பாஞ்சை என்பது எதன் மருவு? பாஞ்சாலங்குறிச்சியின் மருவு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எக்ஸாம்ஸில் கேட்கலாம். பாஞ்சை பாஞ்சாலங்குறிச்சியின் மருவு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்குது. தஞ்சை பாருங்க, தஞ்சாவூரின் மருவு. இந்த மாதிரி மருவு சொற்கள் ஏராளமானவை உண்டு. மருவு பார்க்குறோம், இந்த பாருங்க, தஞ்சை தஞ்சாவூருடைய மருவு, திருநெல்வேலி நெல்லைங்கிற மருவு. இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. இந்த பிறழ்ந்து சிதைந்து நமக்கு தேவையில்லை, கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும். அப்போ கோவைனா எந்த ஊராக இருக்கும், கோயம்புத்தூராக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஊர் பேர்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தகுதி வழக்கு. பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்கள் தகுதி வழக்கு. இப்போ நம்ம டீசென்ட்டுக்காக பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இங்கே இருக்கும். இதுவும் ஒரு 3 என்னென்னு பாருங்கள். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்னா என்ன, வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்கள் தான் இந்த தகுதி வழக்கு சொற்களில் வரக்கூடிய இடக்கரடக்கல். வெளிப்படையாக சொல்ல தகாததுன்னா என்ன, இப்போ நீங்கள் எங்கேயா போயிட்டு வரீங்கன்னா அந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பாருங்கள், கால் கழுவி வந்தான், டாய்லெட் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத கால் கழுவி வந்தான்றது சொல்லுவோம். குழந்தை டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னா குழந்தை வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணிட்டு வர்றதை ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டீசென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அப்படி நம்ம வெளியே சொல்ல முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போக கூட லைட்டாக இங்கிலீஷில் சொல்லி தான் நான் சொன்னேன். ஏன்னா நம்ம டீசென்ட்டுக்காக ஃபுல்லாக நம்ம சொல்ல மாட்டோம். இந்த நம்மளுடைய வழக்கமான விஷயம். இதைத்தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், மங்களம் பாருங்கள். இதுவும் அப்படி தான். ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த செய்தியை செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, துஞ்சினார் அல்லது இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் அமங்கலமான சொற்களையும் மங்களமாக சொல்கிறது தான் மங்கள சொற்கள்.
அடுத்தது பாருங்கள், கருப்பாடு, வெள்ளாடு, விளக்கை அணை அப்படிங்கிறத வீட்டில் விளக்கானன்னு சொல்ல மாட்டாங்க, விளக்கை குளிரவைன்னு தான் சொல்லுவாங்க. சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க, நன்காடுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கருப்பாடு, வெள்ளாடு தான் கருப்பாடு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து குழுவுக்குறி பாருங்கள். இந்த குழுவுக்குறினா என்ன? இந்த வார்த்தையிலேயே இதுக்கான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க முடியும். குழு அப்படின்னா ஒரு குழு இருக்குது, அந்த குழுவுக்கு குறி வச்சு அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான சொற்களை யூஸ் பண்ணுறது தான் குழுவுக்குறி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பலர் கூடி இருக்கிற இடத்துல சிலர் மட்டும் புரிஞ்சுக்க மாதிரியான செய்திகளை கொடுக்கறது தான் குழுவுக்குறி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்கள், பொன்னை பரி எண்ணல். பொண்ணா இங்கே வந்து தங்கத்தை குறிக்கும், தங்கத்தை பரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் சைடில். இந்த பரிக்கான பொருள் என்ன தெரியுதான்னு பாருங்கள். சரி, பொன்னை பரி அப்படின்னா என்ன? பொன் அப்படின்னா கோல்டு, பரி. அப்போ பொன்னை பரி அப்படிங்கிறது இந்த வார்த்தை பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துகிறது தான் இந்த வார்த்தை, பொன்னை பரி அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பொன்னா கோல்டு தானே, அதை பரின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பரி அப்படின்னு இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தங்கத்தை சொல்கிறதா அர்த்தம். யாருக்கு? பொற்கொள்ளர்களுக்கு. அதே மாதிரி ஆடையை காரை என்பல். காரைன்னு சொன்னாங்கன்னா ட்ரெஸ்ஸு நமக்கு தெரியாது, யானை பாகறு தான் பயன்படுத்துவாங்க. காரை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்க சொல்கிற அந்த ட்ரெஸ்ஸை மீன் பண்ணுது. இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு குழுவுக்குறிகள் இருக்கும். நமக்கு கொடுத்தது 2 தான். தெரிந்து தெளிவோம் பாருங்கள். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது ரொம்ப முக்கியம். நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ டீசென்ட்டுக்காக, நாகரிகத்துக்காக நம்ம பேசுகிறோம், அதுதான் வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மங்கள சொற்களாக பயன்படுத்தினால் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் மொழி பயன்படுத்தினா குழுவுக்குறி. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. போலி, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஔவையார் சொன்ன ஒரு விஷயம். அரண் வலியுறுத்தல் திருக்குறளில் இருக்குது. போலி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா போல இருத்தல்னு அர்த்தம். மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? பார்த்து வச்சுக்கோங்க. போலி என்பதன் பொருள் போல இருத்தல். போலியில் 3 இருக்குது, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இந்த இயலில் நம்ம பார்க்குற எல்லாமே 3 தான் வருது. ஸோ முதற்போலி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். முதல் போலி அப்படின்னா பிகினிங்லேயே மாறி வந்திருக்கும், அதான் முதல் போலி. ஸோ இப்போ பாருங்கள், பசல் அப்படிங்கிறது பைசல்னு வந்திருக்கு, மஞ்சி அப்படிங்கிறது மைஞ்சின்னு வந்திருக்கு, மயல் மையல்னு வந்திருக்கு. அப்போ முதல் எழுத்து மாறி இருக்கு இல்லையா? மாறினாலும் பொருள் மாறலை. இதுதான் முதற்போலி, போல இருக்குது. அடுத்து இடைப்போலி பாருங்க, இடையில உள்ள எழுத்து. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அமைச்சு, மா மையா மாறிடுச்சு, லா லையா மாறிடுச்சு, ரா ரையா மாறிடுச்சு. இதுதான் இடைப்போலி. இடையில உள்ள எழுத்துக்கள்ல இந்த இது மாறி வந்திருக்கு. அடுத்தது கடைப்போலி. கடைப்போலினா என்ன? கடைசி எழுத்து. அகம், இம்மானது இன்னுன்னு மாறிடுச்சு, இன்னு. ஸோ இம் வந்துச்சுன்னா இன் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி இல் வந்துச்சுன்னா இர் அப்படின்னு மாறுபடும். ஸோ இதுதான் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. கடைப்போலிக்கு இந்த டிஃப்ரென்ஸ். முதற்போலி இடைப்போலிக்கு என்ன வந்துச்சு? ஐ மட்டும் சேர்ந்து வரும், அதாவது ஐ வரிசை. ஐ, கை, மை, பை அப்படின்னு ஐ வரிசை எழுத்துக்கள் வந்துச்சு. ஆனால் கடைப்போலிக்கு கொஞ்சம் முழுவதுமான மாற்றம். இம்முனா இன்னுன்னு சொல்லணும், இல்லைனா இருன்னு சொல்லணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் அக்ரிணை, லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து முற்றுப்போலினா என்ன? முழுசுமே மாறி போயிடுச்சுன்னா அதான் முற்றுப்போலி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், 5 அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க? அஞ்சுன்னு சொல்லுவாங்க. முதலும் எழுத்து மாறிடுச்சு, நடுவில் உள்ள எழுத்து மாறிடுச்சு, கடைசி உள்ள எழுத்து மாறிடுச்சு. இப்படி முழுசு மாறிடுச்சுன்னா அது முற்றுப்போலி. நீங்கள் பயப்படவே வேண்டாம். 90% 5ங்கிற வார்த்தை தான் முற்றுப்போலிக்கு எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. ஸோ இவர் எந்த இது போட்டாலும் பொருள் மாறக்கூடாது, அதான் இந்த போலியில் முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் வி ரீகால். ஸோ வழக்குனா என்னென்னு பார்த்தோம், வழக்கமான சொற்கள், அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் வழக்கு. இயல்பு வழக்கு அப்படிங்கிறது இலக்கணமுடைய இருக்கிற மாதிரியே கரெக்டாக பேசணும்னா அது இயல்பு வழக்கு. இலக்கண போலி அப்படின்னா அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து மாற்றி வச்சு பேசுவோம், முன்பின்னா மாற்றி வச்சு பேசுவோம், அதான் இலக்கண போலி. இந்த முன்றில், கிளைநுனி, புறநகர், கால்வாய், கடைக்கண் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மருவு பாருங்க, வாயில்ங்கிறது வாசலாக மாறுது. ஸோ இதுதான் மருவு. அடுத்தது பாருங்க, தஞ்சாவூர், தஞ்சைன்னு சொல்லுவோம்,
திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மருவுக்கான உதாரணம். அதே மாதிரி தகுதி வழக்கு பாருங்கள், பேசுகிறதுக்கு நாகரிகம் கருதி நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லாமல் மறைக்கிறது தான் தகுதி வழக்குக்குள்ளே வரப்போகுது. அப்போ இடக்கரடக்கல் அப்படின்னா என்னது அப்படின்னா வெளிப்படையாக சொல்லத்தகாத வார்த்தைகள். மங்களம், நெகட்டிவாக சொல்கிறத பாசிட்டிவாக மாதிரி சொல்கிறது தான் மங்களம். குழுவுக்குறி, ஒரு குழுவுக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தைகள் குழுவுக்குரிய வார்த்தைகள். அப்போ பொன்னை பறிங்கிறாங்க, ஆடையை காரைங்கிறாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. போலி பாருங்கள், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனால் அது டூப்ளிகேட்டு. பாருங்கள், முதற் போலி. பசல், பாங்கிறது பை, அந்த ஐகார எழுத்துக்கள் வந்திருக்கும், அதான் முதல் போலியிலையுமே இடைப்போலியில ரெண்டுலேயுமே. பாருங்க, லா, லைன்னு வருது, ஐகாரம். இல் கூட்டல் ஐ, லைன்னு சொல்லுவோம். ஸோ லைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐகார வரிசையில் வரக்கூடிய எழுத்து. இதுதான் நான் சொன்னேன். ஸோ ஐகாரம் வருது, முதல்லையும் இடையிலையும் வரும், கடையில் வராது. கடையில் முழுதுமாக மாறி வந்துடும். கடைப்போலியில் முழுவதுமாக மாறிடும். இம்மு இன்னா மாறும், இல்லு இர்ரா மாறும். முற்றுப்போலியில் முழுவதுமே மாறிடும். ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து இல்லை, முழு எழுத்துக்களும் மாறிடும். ஆனாலும் இந்த போலி கான்செப்டில் பொருள் மாறாது. இதன் மதிப்பீடு பாருங்கள். பந்தர், கடைசி உள்ளது மாறி இருக்கா, கடைப்போலி. மைஞ்சு, முதல் எழுத்து மாறி இருக்கு, முதற்போலி. அஞ்சு, முழுவதுமே மாறிடுச்சு, முற்றுப்போலி. அரையர், ஐகாரம் நடுவில் வந்திருக்கு, அப்போ இது இடைப்போலி. அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம். கதைப்பாடல், பேலட், துணிவு, கரேஜ், தியாகம், சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் குரு ஆர் பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல், எலக்வேஷன், ஒற்றுமை, யூனிட்டி, முழக்கம், ஸ்லோகன், சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்கல அப்படின்னா கல்வி-ஐஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டிஸ்பிளே ஆகிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு பிஒய்க்யூ பேஸ் பண்ண எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். தென் இதையெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் கல்வி-ஐஎஸ் அகாடமியோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல், கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு 100 out of 100 கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4 குரூப் 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.